Hello friends, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ்ல 20 21 கிளாஸ்ல நம்ம இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படிங்கிறது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த டாபிக் முடிச்ச உடனே கீழே டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே வீடியோவில் இருக்குங்க. டக்குன்னு போங்க, முடிச்ச உடனே டெஸ்ட் எடுங்க. அப்போ தான் படித்ததெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஏறி இருக்குது, என்னென்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்னா யார் ஹூ டஸ் த ஆக்ஷன். அந்த சென்டென்ஸில் யார் அந்த ஆக்ஷனை பண்ணுறா, யாரை பற்றி நம்ம பேசுகிறோம், அதுதாங்க சப்ஜெக்ட். அண்ட் ப்ரெடிகேட்னா அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க. ஷீ ஜம்ப்ஸ், ஷீ பிளேஸ்னா ஷீங்கிறது தாங்க சப்ஜெக்ட். பிளேஸ்னா அவன் என்ன பண்ணுறா, விளையாண்டுருக்கா தானே, அதை வந்து தான் ப்ரெடிகேட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஒன்றா ஒரு நவுனாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு ப்ரொனவுனாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெடிகேட் வந்து ஒன்றா ஒரு வேர்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு வேர்ப் ஃப்ரேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிளியர் தானே? அடுத்து வாங்க. அடுத்து எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஒரு சப்ஜெக்ட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அதை வச்சே நம்மளுக்கு புரிஞ்சிடலாம் எது சப்ஜெக்ட். அடுத்து ப்ரெடிகேட்னா ஃபாலோ சப்ஜெக்ட், ஒன்றா அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வரும். எது சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வர்றது தான் ப்ரெடிகேட். இல்லைன்னா ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்னங்க இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் தான் இருக்கும். ஸோ வேர்ப் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வருதுன்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்ப் ஃபாலோ பண்ணி வர்றது எல்லாமே ப்ரெடிகேட். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஷீ ஈட்ஸ், யாரை பற்றி பேசுகிறோம், ஷீயை பற்றி பேசுகிறோம். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். என்ன பண்ணுறாவ, சாப்பிட்றா, இது ப்ரெடிகேட். அவ்வளோதாங்க. இது சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். அடுத்து பாருங்க, ஷீ, இது யாரை பற்றி பேசுகிறோம், ஷீ பற்றி பேசுகிறோம். அவன் என்ன பண்ணுறா, ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள், இது எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஷனெல்லாம் இருக்காதுங்க. அடுத்து பாருங்க, ஷீ ஏட் அண்ட் ஆப்பிள் இன் த பார்க், யாரை பற்றி பேசுகிறோம், சப்ஜெக்டை பற்றி. என்ன பண்ணுறா, பார்க்கில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்ருக்கா, அது ப்ரெடிகேட். சிம்பிளுங்க. அடுத்து வாங்க, த கேர்ள் ஹூ, இதில் எப்படி இது இருந்தாலும் பேசுறது தான் சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறதோ சப்ஜெக்ட், மிச்சம் எல்லாமே ப்ரெடிகேட் தாங்க. இங்கே பாருங்க, த கேர்ள் ஹூ இஸ் வேரிங் ரெட் ட்ரெஸ் இஸ் மை சிஸ்டர். அந்த பொண்ணு, அந்த சிகப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி. ஓகே, த கேர்ள் ஹூ இஸ் வேரிங் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கிற என் பொண்ணு இஸ் மை சிஸ்டர், என்னோட தங்கச்சி. இதில் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்து, இது யாரை பற்றி பேசுகிறோம், பொண்ணை பற்றி பேசுகிறோம். கரெக்டா? எந்த பொண்ணை பற்றி பேசுகிறோம், ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணை பற்றி பேசுகிறோம். பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அதனால தான் எது உன் தங்கச்சின்னு கேட்குறப்போ அதான் அந்த பொண்ணு ரெட் ட்ரெஸ் போட்டிருக்குல்ல, அதுதான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா பொண்ணுங்களை பற்றி பேசுனேன். யாரை பற்றி பேசுகிறோம், அந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ த கேர்ள் ஹூ இஸ் வேரிங் அ ரெட் ட்ரெஸ், இதுதான் சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறவங்க தெளிவாக இருங்க. மிச்சது ப்ரெடிகேட். டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரெடிகேட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ப் வச்சு தானே ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ இஸ் மை சிஸ்டர், இஸ் தான் வேர்பிங்க, இதை வச்சு ஸ்டார்ட் ஆகுது, அது ப்ரெடிகேட். இங்கே ஒரு இஸ் இருக்குன்னு சொல்லி இப்படி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சப்ஜெக்ட் வந்து யாரை பற்றி பேசுகிறோம், ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசல, ரெட் ட்ரெஸ் போட்டுருக்கிற பொண்ணை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால தான் இது ஃபுல்லாக சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். கிளியர் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ராம் அண்ட் ரவி ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ராமும் ரவியும் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா இங்கே யாரை பற்றி பேசுகிறோம், ராமை பற்றியும் பேசுகிறோம், ராம் அண்ட் ரவி ரெண்டு பேரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போது ராம் அண்ட் ரவி தான் சப்ஜெக்ட், மிச்சம் இருக்கிறது ப்ரெடிகேட். ஆர் பார்த்தீங்களா, ஆர் ஒரு வேர்பை வச்சுதுன்னு ஆரம்பிச்சுது. இங்கே பாருங்கள், ஏட்டுங்கிறது வேர்பை வச்சு ஆரம்பிச்சுது, வேர்பை வச்சு. எப்பயுமே ப்ரெடிகேட்டுங்கிறது ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ப் வச்சு தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? யாரை பற்றி பேசுகிறோமா, சப்ஜெக்ட், மிச்சம் இருக்கிறதெல்லாம் ப்ரெடிகேட்.
இன்னைக்கு இந்த ட்ரிக் ஈஸியாக இருந்துச்சா? எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் நாலேஜை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டே 22 கிளாஸில் மீட் பண்ணலாங்க. பாய். இன்னொரு புது ட்ரிக்கோட நான் டே 22 கிளாஸில் வரேன். பாய்.